இன்றைக்கி வந்து ஒரு மினி வ்ளாக் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு கோவிலுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தான் கிளம்பியிருந்தோம், போரூர் கோயிலுக்கு. சரி அப்படியே போய் டி நகரில் போயிட்டு நாங்கள் ரெகுலராக சாப்பிட்ற இதில் வந்து காஃபி, பஜ்ஜி, போண்டாலாம் சாப்பிட்லாம் அப்படி சொல்லி போயிருந்தோம். இங்கே வந்து ரொம்ப டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நான் வந்து காலிஃப்ளவர் பக்கோடா தான் வாங்கியிருந்தேன். அப்புறம் டாடிக்கு வந்து உருளைக்கிழங்கு போண்டா, பாட்டிக்கு 2 பஜ்ஜி வாங்கியிருந்தாங்க. இங்கே போலிலாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்லாம் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் ரெகுலராக எப்போ எங்கே போனாலும் இங்கே போயிடுவோம். இதுக்காகவே கிளம்பி கூட நாங்கள் போவோம். அங்கேருந்து எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு போகிற வழில வந்து நல்லா அன்றைக்கி காலையிலலாம் செம்ம மழை. ரோடெல்லாம் பாருங்கள், நல்லா தண்ணி நிற்கிது. போரூர் கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். கோயிலுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். ஆனால் இங்கே ரீச் ஆன பிறகு தான் எங்களுக்கு தெரியும் 5:30க்கு தான் கோயில் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. சரி, நாங்கள் முன்னாடியே ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியே வந்துவிட்டோம். சரி, நாங்கள் கோயில் ஓப்பன் பண்ணுற வரைக்கும் இங்கே கார்லேயே வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். கோயில் உள்ளே ஓப்பன் பண்ணிட்டாங்க. நல்லா இருக்குது உள்ளெல்லாம். சாமியெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லா சாமியுமே இங்கே இருக்குது ஒரே இடத்துல. நீங்கள் கண்டிப்பாக வந்து பாருங்கள், சூப்பராக இருக்குது. இந்த மரத்தில் வந்து 5 முகம் விநாயகர் வந்து தெரியும், 5 இடத்துல இருக்கும், இந்த மரத்துலேயும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இருட்டாக இருக்கனால வந்து உங்களுக்கு வீட்டில் ஒன்றும் தெரியாது, நேரில்னா தெரியுது. நிறைய வேர்லாம் வேறு வளர்ந்துருக்கு.